தூயாவியாரின் பெயராலே உங்கள் குழந்தைக்கு என்ன பெயர்? நிச்சிதா ஆதி இவர்களுக்காக நீங்கள் இறைவன் பிரியாவிடம் கேட்பது என்ன? திருமுழுக்கு. உங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவருடைய நம்பிக்கையை வளர்க்க வேண்டிய இதை உணர்கிறீர்களா? ஞானத்தாய் தந்தையரே, குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்றி நீங்கள் உதவி புரிவீர்களா? நிச்சிதா ஆதி கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெருமக்களுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பேரால் நான் உங்கள் மீது சிறுமை அடையாளம் தருகின்றேன். நான் இந்த வேளையிலே உங்களுடைய பதிலாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டிகள் உம்முடைய பாடுகள் இறப்பு ஈர்ப்பு என்னும் மொழி வீசும் தெய்வீக மலைப்பொருளால் நம்மளுக்கின் வழியாக இக்குழந்தைகள் மறுபிறப்பு அடைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். நம்மளுக்கு பூசல் வழியாக இவர்கள் விசுவாசம் உள்ள சிலர்களாகவும் உமது நற்செய்தியின் சாட்சிகளாகவும் விளங்க செய்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூயாவியாரின் வழியாக இவர்களை விண்ணரசின் பேரின்பத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பெற்றோரும் ஞான பெற்றோரும் குழந்தைகளுக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவர்களுடைய குடும்பங்களை உமது அன்பின் என்றும் காத்திருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் அனைவரிடம் திருமொழிக்கினர்களை புதுப்பிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வழியிலே இந்த குழந்தைகளுக்காகவும் நாங்கள் புனிதர்களை நோக்கி மன்றாடுவோம். உங்களுடைய பதிலாக உங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இறைவனின் யாம் புனித மரியே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பரே சின்னப்பரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதியரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதரை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உன் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையை செல்ம பாவத்திலிருந்து மீட்டுமல் மாற்றி நாளயமாக்கி இவர்களில் தூய ஆவியார் குடிகொள்ள செய்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பு நிலையை பூசுகின்றோம். நம் ஆண்டவராகி அதே கிறிஸ்துவின் ஆட்சி உங்களை திடப்படுத்துவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. நிறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாப்பு பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சியுடுமாறு இவர்களை நீங்கள் நம்பிக்கையை வளர்த்து வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமணத்தை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை அழைக்கிவிடுங்கள். அதுவே திருச்சபையின் நம்பிக்கை. அதிலே தான் குழந்தைகள் திருமொழிக்கப்படுகின்றனர். உங்களுடைய பல்லாக விட்டுவிட வேண்டும். இறைமக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுவீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் கவர்ச்சிகளை விட்டு விடுவீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனாகிய சாத்தானை விட்டு விடுவீர்களா? விளைவிலே நிர்பந்தங்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடி பின்னர் நம்பிக்கை அளிக்கிறோம். உன்னையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் தென்னை வெளியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு
இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பருமா நம் ஆண்டவரை இயேசுவை நம்புவீர்களா? தூய ஆவியாலையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் குழந்தைகளின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்து விடுவதை பெருமை கொள்கின்றோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் நிக்கிதா மற்றும் ஆதி இவர்கள் கூழுக்கு சொல்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா? தந்தை, மகன், ஆவியான் பேரால் நான் உன்னை கழுவுகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக்கி எல்லாமல் இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீர்நாளும் தூய ஆவியானாலும் உங்களுக்கு மறுபடித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்களை மீட்பின் எண்ணெய் பூசுகின்றார். எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்கப்பட்டு குடும்பம், ஆசிரியரும் அரசருமாக்கிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் இணைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அனுப்பிடுகிறீர்கள். இந்த வெள்ளர் ஆடை உங்களுடைய நேர்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவுகளில் சொல்லாலும் முன் மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்த்தீர்களாக. கிறிஸ்துவின் வழியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானத்தாய் தந்தையரே, உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அநியாயம் காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று குழந்தைகள் ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. ஆண்டவர் செய்தருளினார். இரவில் அவரது வாழ்க்கையை தந்தையாக இறைவனின் புகழும் மகிமையை விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவல் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக. இரு குழந்தைகளுக்காக நாங்கள் கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம். உங்களில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த தம் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளிரும் நித்திய வாழ்வில் நம்பிக்கையால் கிறிஸ்தவ தாய்மார்களை மகிழ்கின்றார். அவரே குழந்தைகளின் தாய்மார்களை ஆசீர்வதிப்பாராக. தாங்கள் பெற்றெடுத்த மக்களுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்காகவும் நன்றி செலுத்துவார்களாக. மன்னக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கும் எல்லாம் வல்லவனாகிய ஆண்டவர் இக்குழந்தைகளின் தந்தையை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர்கள் தத்தம் நினைவியருடன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் தம் மக்கள் முன் சொல்லாலும் முன் மாதிரியாலும் நம்பிக்கையின் முதல் சாட்சிகளாக விளங்குவார்களாக. நாம் முடிவில்லா வாழ்வு பெற நீரினாலும் தூயாவியாராலும் நமக்கு மறுபடித்த எல்லாம் வல்லவனாகிய ஆண்டவர் நம் மக்களாகிய இந்த ஞான பெற்றோருக்கு நிறைய ஆசி அளிப்பாராக. இதனால் இறை மக்கள் இவர்கள் என்றும் இங்கும் உயிரால் சொல்லிக்கொடுப்பவர்களாக திகழ்வார்களாக. இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் தமது சமாதானத்தை வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே.
அடிபாடு இருக்கு எனக்கு. சரி சரி சரி